ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எஸ்டிசி சேனலில் நம்ம டிசிஏ கோர்ஸ் எப்படி கற்றுக்கிறதுன்னு கிளாஸ் பார்த்துக்கிட்டு வரோம். எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலராக நம்மளோட கோர்ஸ் டிசிஏ கோர்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்தே எப்படி கம்ப்யூட்டர் கோர்ஸ் டிசிஏ கோர்ஸை கற்றுக்கிட்டு நம்ம சேனல் மூலமாக சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. கம்ப்யூட்டரை ஆன் பண்ணியாச்சு, ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் எ ப்ரோக்ராம், ரன் எ ப்ரோக்ராம். இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் எ ப்ரோக்ராம், ரன் எ ப்ரோக்ராம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் த சிஸ்டம், ஸ்டார்ட், ப்ரெஷ் விண்டோ கீ. விண்டோ கீ நம்ம இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி லிஸ்ட் பாக்ஸ் வரும். இதில் நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமை நம்ம செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். இதுதான் ஸ்டார்ட் எ ப்ரோக்ராம், ரன் எ ப்ரோக்ராம். ஓகேங்களா? இல்லது நம்ம சர்ச் பாக்ஸில் வச்சு நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமை சர்ச் பண்ணியும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்டார்ட் எ ப்ரோக்ராம், ரன் எ ப்ரோக்ராம். ஓகே, அடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம வேர்டு நம்ம ஓப்பன் பண்ணி அதில் நம்மளுக்கு தேவையான லெட்டரோ அல்லது ஏதாவது டாக்குமெண்ட்டோ நம்ம டைப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பட்டன் இருக்குங்களா, இதுக்கு பேர் க்ளோஸ் பட்டன், இதுக்கு பேர் மேக்ஸிமைஸ் பட்டன், இது மினிமைஸ் பட்டன். ஓகேங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஒரு மல்டிபிள் ப்ரோக்ராம், நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது திரையில் நம்ம ஒரு 3 ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 ப்ரோக்ராமையும் எப்படி ஒரே நேரத்தில் எடுத்து அடுத்தடுத்த இதுக்கு நம்ம போகிறது, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இதில் நம்மளுக்கு தேவையான ஒரு லெட்டரோ ஒரு டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு இதில் வந்து ஒரு லெட்டர் டைப் பண்ணிகிட்ருக்கேன். டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க ஸ்டாஃபோ அல்லது உங்கள் மேனேஜரோ யாரோ வந்து எனக்கு இதை எக்ஸலில் டைப் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போம்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமை மினிமைஸ் பண்ணிடுறோம். ஓகே, அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டை நம்ம எக்ஸலில் டைப் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் நம்மக்கிட்ட டைப் பண்ணி கொடுக்க சொன்ன அந்த வேலையை நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே ஒரு ஆஃபீஸில் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டோ ஏதோ ஒன்று நம்மகிட்ட கொடுத்து டைப் பண்ண சொல்லிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, சேல்ஸ் ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருக்கும்போதேவும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு கால்குலேஷனோ இல்லை ஏதோ ஒரு பிக்சரோ நான் போய் கூகுளில் போய் எடுக்கணும், எடுத்து கொண்டு வந்து இங்கே வைக்கணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் நம்ம மேலே போயிட்டு மினிமைஸ் பட்டன் போயிட்டு மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 2 ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணியிருக்கோம். 3ஆவதாக நம்ம என்ன பண்ணுறோம், குரோமில் போயிட்டு போய் நம்ம ஒரு ப்ரோக்ராமை சர்ச் பண்ணுறோம். இப்போது ஆக்சுவலாக நான் இதை சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், இதில் எனக்கு தேவையானது சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி இதையும் நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 3 ப்ரோக்ராமை நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சடனாக நம்ம ஒரு ப்ரோக்ராமில் இருந்து இன்னொரு ப்ரோக்ராமை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட் Alt + Tab கீ. இங்கே பாருங்கள், Alt + Tab கீ நம்மளோட கீபோர்டில் உள்ள Alt Tab இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ திரையில் பாருங்கள், இப்போ திரையில் நம்மளோட அந்த 3 ப்ரோக்ராமும் இதாகும். ஓகே, நம்ம கீழே கீபோர்டில் இந்த ஆரோ பட்டன் இருக்குது இல்லையா, அந்த ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போ பாருங்கள் எதில் நிற்கிது, கூகுள் க்ரோமில் இருக்குது. எனக்கு கூகுள் க்ரோம் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதிலேயே வச்சுட்டு கையை எடுத்துகிட்டு என்டர் கொடுத்துருங்க. வந்துச்சா? இப்போ திருப்பி நம்ம Alt Tab கொடுக்குறோம். நான் எக்ஸலில் இப்போ இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எக்ஸலில் போய் ஒர்க் பண்ணணும். அப்போ திருப்பி ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸலில் வச்சுக்கிட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்ம எக்ஸலுக்கு போயிடுச்சு. திருப்பி Alt Tab. இப்போ வேர்டு டாக்குமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா வேர்டில் வச்சுக்கிட்டு என்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, ரன் மல்டிபிள் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். இது வந்து இந்த கொஸ்டினில் உள்ள பி கொஸ்டின். ரன் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரன்னிங் எ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர். எக்ஸ்ப்ளோரர்னால் என்ன, ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகி இருக்கிற இடத்துக்கு பேர் நம்ம எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரன்னிங் எ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர் அது பார்க்கலாம். சேவ் பண்ணவான்னு கேட்குது, நோ கொடுத்து நாம் வெளியில் வந்துடலாம். ஓகே, இப்போது ரன்னிங் எ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரருக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் மெனு விண்டோஸ் கீ ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். விண்டோஸ் கீழே வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். அங்கே பண்ண உடனே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கான ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எனி ஒன் ப்ரோக்ராம், நம்ம எந்த ப்ரோக்ராம், இதில் தான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல்ஸோ அல்லது டாக்குமெண்ட்ஸோ எல்லாமே இதில் தான் வந்து சேவ் ஆகி இருக்கும். இதில் போய் நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமை இப்போது நான் இதை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி அதை ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் ரன்னிங் எ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன கிளாஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஏ கொஸ்டின், ஸ்டார்ட் எ ப்ரோக்ராம், ரன் எ ப்ரோக்ராம். பி, ரன் எ மல்டிபிள் ப்ரோக்ராம், switching between windows. C, running program from Explorer. ஓகேங்களா? Thank you.